ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சூப்பரான மட்டன் கொழுப்பு போட்டு தால்ச்சா தான் பார்க்க போகிறோம். நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கொழுப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 பீஸ் மட்டன் பீஸும் வச்சுருக்கேன். எனக்கு தால்ச்சாவில் உள்ள மட்டன் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக துவரம் பருப்பு 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு தான் விசில் விட்டுக்க போகிறோம். அப்புறம் கத்திரிக்காய் 2, உருளைக்கிழங்கு 2, கேரட் சின்னதாக 1, புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு, மாங்காய் பாதி, வாழைக்காய் 1, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டன் கொழுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக விட்டுக்கலாம். உப்புலாம் சேர்த்துக்க வேண்டாம். மட்டனை தனியாக தான் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா காய்கறி நம்ம தாளித்து விடுறதுனால ஒரு விசில் விட்டால் போதும். விசில் வரத்துக்குள்ளே இன்னொரு சைடு குக்கர் வச்சுட்டு 60 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். கருவேப்பிலை 2 கொத்து, மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியதும் மட்டன் கொழுப்பு விசில் விட்டுருக்கிறதுல மட்டன் கொழுப்பை மட்டும் எடுத்து வெங்காய தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மட்டன் கொழுப்பு தண்ணி இருக்கட்டும், நம்ம இதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் கொழுப்போடு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மட்டன் கொழுப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா காய்கறிலாம் வேகிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், வாழைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
தாளிச்சாக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்சது. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூளில் அம்மா ஜீரகம், மிளகு, சோம்புலாம் சேர்த்து அரைப்பாங்க. அதனால் நான் ஜீரகம், மிளகு, சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட்டில் விற்கிற தனியாத்தூள், மல்லித்தூள் வாங்கி சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஜீரகம், மிளகு, சோம்பு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் தனியாத்தூளுக்கு 1.5 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். மசாலாவும் காய்கறியும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொதி வருது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் தாளிச்சால என்னென்னா, கத்திரிக்காய் தாளிச்சாக்க நல்லா வெந்து வரணும். ஏன்னா புளி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது என்னென்னா, கத்திரிக்காய் தாளிச்சாக்க நல்லா வெந்து வரணும், அப்போ தான் தாளிச்சா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புளி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அந்த மட்டன் கொழுப்பு போடும்போது தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஒருத்தரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். காய்கறி எல்லாம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் மாங்காவும் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஏன் மாங்காய் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன்னா, காய்கறியோடு நம்ம வேக வைக்கும் போது மாங்காய் நல்லா வெந்து வந்துடும். அதனால தான் காய்கறி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு 2 விசில் விட்டுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் துவரம்பருப்பு 2 விசில் விட்டுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். புளி கரைச்சி 60 ml வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கு, கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். 60 ml தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு தாளிச்சா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நீங்கள் எந்த சமையல் செய்தாலும் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரமும் கொஞ்சம் கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் புளிப்பு அதிகமாக சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால மாங்காவோட புளிப்பு தன்மை இறங்கும். அதுக்காக தான் நான் புளி வந்து 60 ml சேர்த்துக்கிட்டேன். நல்ல கொதி வருது, பார்க்கறதுக்கே செம்மையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான தாளிச்சா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிக்கீரை புதினாவையும் மேலோரமாக தூவி விட்டுட்டு கருவேப்பிலை 2 கொத்து போட்டுட்டா தாளிச்சா ரெடி. பார்க்கறதுக்கே செம்மையாக சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புலவு சோறு தான் தாளிச்சாக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். தாளிச்சா செய்கிறதுனால இன்றைக்கி புலவு சோறு தான் செஞ்சுருந்தேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சீங்க, எப்படி வந்திருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.